Hi everyone. So in this video we are going to see fourth sum. So fourth sum பார்க்கறதுக்கு முன்னாடி previous video நம்ம என்னென்ன பார்த்தோன்றதை recall பண்ணிடலாம். So first, second and third sumல வந்து நம்ம first secondல purchase and sales book செப்பரேட்டா பார்த்தோம். third sumல purchase and sales book ரெண்டுமே combinedா பார்த்தோம். இப்போ fourth sum பொறுத்த வரைக்கும் நம்ம purchase bookயும் பார்த்துட்டு அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்னையும் பார்க்க போகிறோம். அதோட சேர்த்து லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே புக் ஓப்பன் பண்ணுறது மட்டும்தான். பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக் அது மட்டும்தான் பார்த்தோம். இப்போ அதோட அடிஷ்னலாக பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கையும் ஓப்பன் பண்ணுறது ப்ளஸ் இன்னொன்று லெட்ஜரையும் நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இப்போ ஃபோர்த் சம்மில் பார்த்துடலாம். ஸோ ஃபோர்த் சம் கொஸ்டின் என்னம்மா, from the following information prepare purchase day book and purchase return book for the month of June 2017 and post them into ledger account in the books of Robert Furniture Mart. So next transaction and pathirlama 2017 June 1 purchased from Balu Traders 20 chairs at 150 each on credit. Yes, we can consider it because it was on credit. Next one, June 13 bought from Subhash and Co on credit 2 Almira at 3100 each. So இதையுமே நம்ம எடுத்துக்கலாம் because it was purchased on credit. Next one என்ன, ஸோ அந்த 2015லேயே வந்து 2013லேயே வந்து கண்டினியூஷன் இருக்கு. 10 tables at 1500 each, 15 chairs at 200 each, less 10% rate discount on all items, at freight and charges 220. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம போஸ்ட் பண்ணும்போது ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். June 21st, returned 2 damaged chairs to Balu Traders and cash not received. So June 21 என்ன பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணதை நாம் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் 2 damaged chairs. ஸோ இப்போ வந்து இது என்னவா போவோம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் வந்து டிரான்சாக்ஷனாக போய் உட்காரோம். அடுத்தது June 24, purchased from Sunrise Furniture Mart on credit 25 almiras at 1300 each. ஸோ இதுவுமே வந்து நம்ம பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கோம் ஆன் கிரெடிட்டில். ஸோ we can consider it for purchase book. அடுத்தது on June 27 purchased from Mauli Traders on credit 10 executive tables at 3275 each. Yes, we can take this as because it was on credit. Next one, last transaction June 29 returned 3 almiras to Sunrise Furniture Mart and cash not received. ஸோ இதையுமே நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் தான் பண்ணியிருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணி. ஸோ இப்போ இது என்ன பண்ணுவோம், நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்னில் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் புக்கை பார்த்துடலாம். ஸோ பர்ச்சேஸ் புக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி we have to put the title in the books of Robert Furniture Mart எழுதியாச்சு. அடுத்தது பர்ச்சேஸ் புக்னு டைட்டில் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன எழுதணும், ஃபார்மெட் எழுதணும். எஸ், டேட், பர்டிகுலர்ஸ், இது பர்ச்சேஸ் புக்குன்றனால இன்வர்ட் இன்வாய்ஸ் நம்பர். நெக்ஸ்ட் என்னது, எல்எஃப் காலம். அடுத்தது டீட்டெயில்ஸ் அண்ட் டோட்டல் விச் வாஸ் அண்டர் தி அமௌண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் என்னென்ன டிரான்சாக்ஷன் எழுதிடலாமா. பர்ச்சேஸ்க்கு 2017 June 1st என்ன பண்ணியிருக்காங்க, purchased from Balu Traders 20 chairs at 150 each on credit. ஸோ நம்ம இப்போ ரெண்டுத்தையுமே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 20 into 150 I'm getting 3000. அடுத்த டிரான்சாக்ஷன் என்ன, on June 13 bought from Subhash and Co on credit 2 almiras at 3100 each. ஸோ Subhash and Co 2 almiras at 3100 each. ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. 2 into 3100 I'm getting 6200. Next என்ன இதோட continuation, 10 tables at 1500 each. Yes, so 10 tables at 1500 each எழுதிட்டு 10 into 1500 எவ்வளவு, 15000. so I'm putting 15000 here. அதாவது இங்கே 1 மேலே வந்து ஒரு லைன் போட்டுக்கனால உங்களுக்கு தெரியல விசிபிள் ஆகுவா, பட் I've already written 15000 here. ஓகேவா. நெக்ஸ்ட் 15 chairs at 200 each. So 15 chairs at 200 each. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. 15 into 200 3000. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டா 6200 plus 15000 plus 3000 I'm getting 24200 here. இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அதோட ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை லெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளவு, 10%. 24200 10% எவ்வளவு, 2420. ஸோ அதை எழுதியாச்சா. இது இப்போ ரெண்டுத்தையும் வந்து லெஸ் பண்ணிக்கலாம். லெஸ் பண்ணிவிட்டு I'm getting 21780. அடுத்தது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் freight and charges எவ்வளவு, 220. ஸோ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கலாமா. 220ஓட 27780 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச வேல்யூவை எழுதிக்கலாம். ஸோ இது எழுதினா இப்போ என்ன வருது, 22000. ஸோ இது எழுதியாச்சு. அடுத்த டிரான்சாக்ஷன் என்ன, June 24 purchased from Sunrise Furniture Mart on credit 25 almiras at 1300 each. So
June 24 Sunrise Furniture 25 Almiras at 1300. ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 25 into 1300 I am getting 32,500. அடுத்தது என்னது? On June 27 purchased from Mowli Traders on credit 10 executive tables at 3,275 each. So Mowli Traders 10 tables at 3,275 each எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். So 10 into 3,275 எவ்வளவு? 32,750. ஓகே, இப்போ எல்லாம் என்ன பண்ணலாம்? இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு டோட்டல் வேல்யூ போட்டுடலாம். ஸோ 3,000 ப்ளஸ் 22,000 ப்ளஸ் 32,500 ப்ளஸ் 32,750 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ண ஐம் கெட்டிங் 90,250 ஆஸ் அ டோட்டல். ஸோ இந்த டோட்டல் நம்ம என்ன பண்ணணும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எழுதணும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எப்பவுமே என்னவா இருக்கணும்? டெபிட்டாக தான் இருக்கும். எஸ், ஐ எம் புட்டிங் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் at 90,250. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கு வந்து நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன் பார்த்து வச்சுருந்தோமா? June 21 அதே மாதிரி June 29 இது ரெண்டு தான் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக? ஸோ June 21 என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிட்டர்ன் 2 damaged chairs to Balu Traders and cash not received. ஸோ 2 சேர்ஸை மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் பிகாஸ் ஆஃப் டேமேஜ். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 2017 எப்பயும் போல் நம்ம வந்து ஃபார்மேட் எழுதிப்போம்ல. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்னு எழுதியாச்சு. டேட், பர்டிகுலர்ஸ், inward invoice number, LF, details and total column under the amount. கரெக்டா? ஸோ இந்த ஃபார்மேட் அப்படியே எழுதிடலாம். எழுதிட்டு 2017 June 21 கரெக்டா? ஸோ 2017 June 21 எழுதிட்டு யார்கிட்ட நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்? பாலு ட்ரேடர்ஸ் 2 chairs at 150 each. பிகாஸ் நம்ம பாலு ட்ரேடர்ஸ் கிட்ட தான் சேர் வாங்கியிருந்தோம். கரெக்டாக? அதனால் அவங்களோட நேமே பாலு ட்ரேடர்ஸ்னு எழுதிட்டு 2 சேர் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதனால் நான் 2 மென்ஷன் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? ஸோ 2 chairs at 150 each. நம்ம வந்து 150 rupeesக்கு தானே வாங்கினது. அதனால் நம்ம 150 எழுதியிருக்கோம். பட் ஆனால் நம்ம 2ஓட மட்டும் தான் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ 2 into 150 எவ்வளோ வரும்? 300. அது எழுதியாச்சா? அடுத்த டிரான்சாக்ஷன் என்னது? ரிட்டர்ன் டிரான்சாக்ஷன் June 29 ரிட்டர்ன் 3 almiras to Sunrise Furniture Mart and cash not received. ஸோ சன்ரைஸ் ஃபர்னிச்சர் கிட்ட இருந்து நம்ம வந்து என்ன வாங்கியிருந்தோம்? ஆல்மிராஸ்லாம் வாங்கியிருந்தோம்ல. அவங்ககிட்ட எத்தனை ஆல்மிராஸ் வாங்கியிருந்தோம்? 25 ஆல்மிராஸ் வாங்கியிருந்தோம் at 1,300 ஈச்சுன்னு வாங்கியிருந்தோம். கரெக்டாக? இப்போ அதில் வந்து 3 மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 3 ஆல்மிராஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு அதே அந்த ஒவ்வொருமே வந்து எவ்வளோ வாங்கினோம்? 1,300 rupeesக்கு தானே வாங்கினோம். ஸோ 1,300 ஈச்சுனே எழுதிக்கலாம். ஸோ 3 into 1,300 எவ்வளோமா வந்துச்சு? ஐ எம் கெட்டிங் 3,900. ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். வேறு ரிட்டர்ன் டிரான்சாக்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ரெண்டுத்தை மட்டும் எழுதிட்டு இப்போ டோட்டல் பண்ணிக்கலாம். 300 + 3,900 எவ்வளோ வரும்? 4,200. ஸோ இப்போ அந்த 4,200 நம்ம என்னென்னு எழுதணும் இங்கே டோட்டலில்? ஆக்சுவலாக இது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக். கரெக்டாக? அப்போ நம்ம இந்த என்னென்னு எழுதணும்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் தான் எழுதணும். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எப்பவுமே என்ன பண்ணணும்? கிரெடிட் தான் பண்ணணும். ஸோ நான் வந்து இங்கே கிரெடிட்டார்னு எழுதிக்கிறேன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் கிரெடிட்டார் 4,200 எழுதியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் கொஷின் என்ன கொடுத்தாங்க? பர்ச்சேஸ் புக் ஓப்பன் பண்ண சொன்னாங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் ஓப்பன் பண்ண சொன்னாங்க. நாம் இப்போ ரெண்டுத்தையுமே வந்து புக் ஓப்பன் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு வேல்யூ என்னன்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? லெட்ஜரை போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்? லெட்ஜர் வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ அதையும் பார்த்துடலாமா? லெட்ஜர் அக்கௌண்ட்டில் என்னென்னலாம் இப்போ போஸ்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் புக் ஓப்பன் பண்ணணும், அப்புறமா வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் ஓப்பன் பண்ணணும், அதுக்கப்புறம் பர்சனல் அக்கௌண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணணும். பர்சனல் அக்கௌண்ட்ஸில் நம்ம யாரெல்லாம் பார்த்தோம்? பாலு ட்ரேடர்ஸை பார்த்தோம், சுபாஷ் அண்ட் கோ அக்கௌண்ட்டை பார்த்தோம், அப்புறம் சன்ரைஸ் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை பார்த்தோம், அப்புறம் லாஸ்ட்டாக மௌலி ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட்டை பார்த்தோம். ஸோ இந்த 4 பர்சனல் அக்கௌண்ட்டையும் வந்து நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் போட்டதுக்கப்புறமா நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ லெட்ஜர் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன போட்டுக்கிட்டேன்? லெட்ஜர் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு ஹெட்டிங் போட்டாச்சு. நெக்ஸ்ட் லெட்ஜரோட ஃபார்மேட். லெட்ஜரோட ஃபார்மேட் என்ன? டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட். சேம் இதே இந்த சைட்லேயும் டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட் எழுதியாச்சு. ஜேஎஃப்னா என்ன? உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஜேஎஃப்னா ஜேர்னல் ஃபோலியோ. இதை நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி சொல்லி தரும்போதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஜேர்னல் என்ட்ரிஸில் எழுதும்போது எல்எஃப்னு எழுதுவோம், அதாவது லெட்ஜர் ஃபோலியோன்னு எழுதுவோம். பட் ஆனால் லெட்ஜர் அக்கௌண்ட்டில் என்னென்னு எழுதுவோம்? ஜேர்னல் ஃபோலியோன்னு ஜேஎஃப்னு எழுதுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஆன் டாப்பில் வந்து இது வந்து டெட்டார் சைடு, அது கிரெடிட்டார் சைடு. அதனால் நான் வந்து இந்த பக்கம் டெட்டார்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டோட டோட்டல் நம்ம எவ்வளோமா பார்த்தோம்? 90,250 பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்? 90,250 வந்து அமௌண்ட் காலமில் போட்டுக்கலாம். டேட் வந்து 2017 June 30ன்னு போட்டிருக்கேன். ஏன் June 30 போடுறோம்? பிகாஸ் லெட்ஜரில் எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? டோட்டல் வேல்யூவை வந்து இந்த மந்தோட எண்டு டேட்டை தான் வந்து வச்சு போஸ்ட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணேன்? 2017 ஜூனோட லாஸ்ட் எண்டு டேட் என்னதுமா? 30th தான். கரெக்டாக? ஸோ எண்ட் டேட்டை வந்து நான் போட்டுக்கிறேன் June 30 அப்படின்ட்டு. டு சன்ரைஸ் ஆஸ் பர் தி பர்ச்சேஸ் புக், அதாவது
பர்ச்சேஸ் புக்கோட வேல்யூவை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவாம்மா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா? ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டுன்னு ஹெட்டிங் எழுதியாச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம எத்தனை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக நம்ம வந்து இந்த ஹெட்டிங்லாம் எழுதிக்கிட்டே வரணும். ஓகேவா? ஸோ டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட் டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட் எழுதியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டுக்கு போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் பார்த்தோம், 4200 பார்த்தோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், டோட்டல் அமௌண்ட் வேல்யூவில் 4200ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டேட் நம்ம என்ன எழுதணும், மந்தோட எண்ட் டேட் தான் எழுதணும். ஸோ மந்தோட எண்ட் டேட் என்னது, 30th தான். ஸோ 2017 June 30th பை சன்ட்ரீஸ் ஆஸ் பர் தி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்னு எழுதியாச்சு. ஓகேவா? இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கணும், ஏன் வந்து பர்ச்சேஸ் புக்கு மட்டும் நம்ம இந்த சைடில் எழுதணும், டெட்டார் சைடில், ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் மட்டும் நம்ம ஏன் கிரெடிட்டார் சைடில் எழுதுறோம் அப்படின்ட்டு. பிகாஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எப்பயுமே என்னது, கிரெடிட்டார் தான். ஸோ அதனால் நான் வந்து இந்த கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எப்பயுமே என்னது, டெட்டார் தான். ஸோ நான் வந்து இது டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், பாலு ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பாலு ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், பாலு ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட்னு எழுதிக்கலாம். டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட் எழுதிக்கலாம். டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட் அந்த சைடில் கிரெடிட் சைட்லையும் எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்னது, அதே மாதிரி 2017 June எழுதியாச்சு டேட்டு. அப்புறமா அமௌண்ட் வந்து 300ன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. நாம் ஏன் இங்கே June 21 எழுதியிருக்கோம், பிகாஸ் அந்த டைமில் தான் இவங்க வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் June 21 to பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடில் 2017 June 1 பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எழுதியிருக்கேன். ஏன் இங்கே June 1, பிகாஸ் அந்த டைமில் தான் இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், 2017 June 1 பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எழுதிட்டு 3000ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகுதான்னு தெரியல, பட் ஆனால் ஐ ஹவ் மென்ஷன் 3000 ஒன்லி. ஓகேவாமா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன அக்கௌண்ட் பார்க்க போகிறோம், சுபாஷ் அண்ட் கோ அக்கௌண்ட். இப்போ நீங்கள் இதில் எதுக்கு வந்து நான் June 30th அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணலன்னு உங்களுக்கு டவுட் வரும். பிகாஸ் இப்போ நம்ம வந்து கேரி டவுன் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது பர்சனல் அக்கௌண்ட்டில் நம்ம கேரி டவுன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மந்தோட எண்ட் டேட்டை எழுதிப்போம். இப்போ இங்கே வந்து கேரி டவுன் பண்ணோம் பார்த்தீங்களா, June 30th அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் எண்ட் வேல்யூ வந்து எழுதணும். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதாவது இங்கே 3000, இங்கே 300 இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம கேரி டவுன் எழுதுவோம். அதை எழுதிட்டு டோட்டல் பண்ணிவிட்டு ரெண்டுமே வந்து 3000 டேலி ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த சைடில் என்ன பண்ணுவோம், அதை ப்ராட் டவுன் பண்ணுவோம். ஓகேவா? அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை தான் வந்து நம்ம கேரி டவுன் அண்ட் ப்ராட் டவுன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது நெக்ஸ்ட் சம்மில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கற்றுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம யார் அக்கௌண்ட்டை பார்க்க போகிறோம், சுபாஷன் அண்ட் கோ அக்கௌண்ட்டை பார்க்க போகிறோம். சுபாஷன் அண்ட் கோ அக்கௌண்ட் ஹெட்டிங் எழுதியாச்சு. டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட் எழுதியாச்சு. இன்னும் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் சுபாஷன் அண்ட் கோ வந்து எந்த டேட்டில் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, 2017 June தான் வந்து அவங்க ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பர்ச்சேஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எதுவும் பண்ணலை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பை பர்ச்சேஸ்ன்னு எழுதிக்கலாம். 22,000ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அவங்க வாங்கின அதோட அமௌண்ட் 22,000 நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், கேரி டவுன் பண்ணிவிட்டு டோட்டல் வேல்யூ போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட், அதாவது டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை வந்து ப்ராட் டவுன் பண்ணுவோம். இது எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் சம்மில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சன்ரைஸ் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் அதே மாதிரி ஹெட்டிங் எழுதியாச்சு, ஃபார்மேட் எழுதியாச்சு. ஸோ அவங்க எந்த டேட்டில் வந்து இப்போ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ 2017 June 24 அப்போ அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு, 32,500க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2017 June 29 அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்னும் பண்ணியிருக்காங்க. அதோட வேல்யூ என்னது, 3,900. ஸோ அதையுமே இங்கே எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யார் அக்கௌண்ட் பார்க்க போகிறோம், மௌலி ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் பார்க்கலாம். ஸோ மௌலி ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் எழுதியாச்சு. அதே மாதிரி ஃபார்மேட் எழுதியாச்சு. அவங்க எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2017 June 27 அப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எழுதிட்டு அது அவங்களோட அமௌண்ட் எவ்வளவு, 32,750. அதையுமே எழுதியாச்சு. ஸோ இவ்வளோ தான் லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் சம்மில் வந்து நம்ம லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுறதையும் பார்த்துட்டு அதோட டேலி பண்ணிவிட்டு கேரி டவுன் அண்ட் ப்ராட் டவுன் வேல்யூமே வந்து எப்படி நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோன்றதையும் நெக்ஸ்ட் சம்மில் பார்த்துடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.